ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷூ பாக்ஸ்லாம் நம்ம வேஸ்ட்டாக கீழே தாங்க தூக்கி போடுவோம். அப்படி கீழே தூக்கி போடாமல் இந்த ஷூ பாக்ஸை எப்படி சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ரவிக்குமார், நவீன், அன்னபூரணி, மகேஸ்வரி, தமிழ் செல்வி, பிரியா கணேசன், ஜஷ்வந்த், சோயாசாரா, திவ்யஸ்ரீ, கௌசல்யா, கனகவல்லி, அருண்மேரி, மகேஸ்வரி குமார், கௌஷிக், நாகேந்திரன், தமிழ்ச்செல்வி, ஜனாலுதீன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டாப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி 2 பீசஸ் நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மட்டும் அந்த அட்டையை மெஷர் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டாப்பில் வைக்கிறதுக்கும் நான் ஒரு பீஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் ரோல் இருந்தால் எடுத்துக்கோங்க. எம்டி டேப் ரோலை நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அதையுமே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த டேப் ரோலை க்ளூ அப்ளை பண்ணி பாட்டமில் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த டேப் ரோலுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அட்டையை இந்த மாதிரி அழகாக இன்சர்ட் பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க. அந்த குட்டி அட்டையை மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான சூப்பரான குட்டி ஷெல்ஃப் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்ட கிஃப்ட் ரேப்பரும் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கலாம். கீழே தைல டப்பா, வத்தி பெட்டி, மெடிசன் பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே அந்த டேப் ரோல் வச்சோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி பென்னு, பென்சில், சிசர், ஸ்டாப்லர் எல்லாமே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸுடைய மூடி உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த வாட்டர் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 சைடில் மட்டும் யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க அந்த யூ ஷேப் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டுட்டு இந்த ஆர்கனைசரை ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் கிச்சனில் ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் நைஃப்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டூல்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஹூக் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பொருள் வேணாலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்துக்கோங்க. இந்த அட்டையை நான் கட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 ஹார்ட்டின் ஷேப் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்ட்போர்ட் பாக்ஸுடைய கார்னர் போர்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஹார்ட்டின் ஷேப் அட்டையை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒட்டி விட்டுடலாங்க. 2 சைட்லேயுமே அந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அட்டையை ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு அட்டையை ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோன்ஸுக்கு பதிலாக நீங்கள் கிஃப்ட் பேப்பர் இருந்தால் கூட கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்மளுடைய சூப்பரான
ஸ்டிக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டிக்கை எங்கே வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம புக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் படித்து முடித்த பேஜை வந்து பார்த்திங்கன்னா அழகாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம திருப்பி வந்து ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் நோட் புக்குடைய அட்டையை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அட்டையை நான் கட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு சின்ன சின்ன துண்டுகளை நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி பொசிஷன் மாறாமல் கரெக்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி விட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு துண்டுக்கும் இடையில வந்து ஜஸ்ட்டு 5 mm அளவுக்காவது கேப் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. பட் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ரொம்ப நீளமாக இருக்காதுன்றதால நான் வந்து ஈர்க்குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த குச்சி தான் எடுத்திருக்கேன். அந்த குச்சியை தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த சைடில் அந்த ஸ்டிக்கை வந்து ஒட்ட போகிறோமோ அந்த சைடில் வந்து திருப்பி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி வச்சாச்சு. திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்டிக்கை வந்து அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்பொழுதும் சரி, நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் அரேஞ்ச் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஸ்டிக்கையுமே நான் க்ளூ அப்ளை பண்ணி அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்களும் நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கனமான கயிறு எடுத்து மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் திருப்பிக்கலாம். இதை வந்து இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப கிராண்டாலாம் நான் பண்ணலை. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்டோன்ஸ் கூட ஒட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா உல்லன் நூல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி லைட்டாக பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹேங் பண்ணி இதை ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டை நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய நோட் புக் அட்டையை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த வால் ஹேங்கிங் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையிலையும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோசைக்கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளாக ஆயில் கரை படிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப பிசுன்னு கனமாக ஒட்டி இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா போகவே போகாது, கையிலலாம் பிசுன்னு ஓட்டும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான முறையில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் வந்து ஹீட்டாக இருக்கும் பொழுதே நீங்கள் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சுரண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் கரை படிஞ்சிருக்க அந்த பிசுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடும். ரொம்பவே ஈஸியாகவும் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் கை வலிக்க தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் நார்மலாக வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கையெல்லாம் பிசுன்னு ஒட்டிக்கும். ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கையிலையும் ஒட்டாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அழுக்காக இருந்தால் நம்ம தோசைக்கல்லை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.